சிவபெருமானின் பாதம் தொட்டு என் முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது என்னை ஈர்த்த திருவாசகம் என்னும் நூலை பற்றி பேச உள்ளேன். திருவாசகம் சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும். இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். திருவாசகத்தில் 51 பகுதிகளும் 658 பாடல்களும் கொண்டது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை. திருவாசகத்தில் பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசகம் மக்களை புண்ணிய பெற்றில் ஆழ்த்தும். 12 திருமுறைகளில் திருமந்திரம் சிறப்புடையது. ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமானதும் திருவாசகமே என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகிறார். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க. புறத்தில் உள்ளவர்களுக்கு தூரமானவன், அகத்தில் உள்ளவர்களுக்கு அண்மையானவன், அவனுடைய மலர் போன்ற பாதங்களை வெல்க. அதென்ன புறத்தில் உள்ளவர்களுக்கு தூரமானவன்? மனிதன் இறைவன் எங்கிருக்கிறான் என்று தேடி தேடி அலைகிறான். காடு மேடெல்லாம் ஓடுகிறான், மலை மீது ஏறுகிறான், புண்ணிய தலங்கள் தோறும் செல்கிறான். கைலாயம் வைகுண்டம் என்று கற்பனை செய்து கொண்டு இந்த வாழ்வில் அல்ல, இருந்த பின் நான் அங்கே போய் சேர்வேன் என்று எண்ணுகிறான். ஆனால் இறைவன் அவனுக்குள்ளேயே இருப்பதை அவன் அறியவில்லை. தனக்குள் இருக்கும் இறைவனை விட்டுவிட்டு வெகு தூரம் செல்கிறான். தனக்குள் இருக்கும் இறைவனை விட்டுவிட்டு வெகு தூரம் சென்றவர்களுக்கு இறைவன் தூரத்திலே தான் இருப்பான். நண்பர்களே, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க. இந்த இறைவனை எங்கும் காண்பவன் எல்லாவற்றையும் வணங்குவான். இந்த உலகமே போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியதாக எண்ணுவான். எனவே அனைவரையும் கைகூப்பி வணங்கி விடலாம். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. நான் நீங்கள் கனிப்பொறி மேசை கண். நன்றி, வணக்கம். அடுத்து ட்ரினிட்டி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர் ஜெரின் கிறிஸ்டன். என் பெயர் ஜென் கிறிஸ்டன். நான் ட்ரினிட்டி மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியிலிருந்து இங்கே எனக்கு பிடித்த புத்தகம் சிலப்பதிகாரத்தை பற்றி சில மணித்துளிகள் உங்களிடம் நான் பேச வந்துள்ளேன். சிலப்பதிகாரத்தை யாரெல்லாம் வாசித்திருக்கிறீர்கள்? கையை உயர்த்துங்கள். சிலப்பதிகாரத்தை அதிகமானோர் நாம் வாசித்திருப்போம், ஆனால் அதன் கதை நமக்கு மறந்து போயிருப்போம். அதன் கதை சுருக்கத்தை சொல்லி நான் அதனுள் நுழைகிறேன். அதன் கதை சுருக்கம் என்னவென்றால், காவேரி பூம்பட்டினத்தில் வணிகர் மரபில் உதித்த கண்ணகி, கோவலன் இவர்கள் இருவரும் தங்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இடையே கோவலன் மாதவி என்னும் நாட்டிய பெண்ணிடம் தன் மனதை பறிகொடுத்து அவள் பின் செல்கிறான். பின்னர் அவன் மறுபடியும் கண்ணகியை அடைகிறான். இருவரும் கவுந்தியடிகள் துறையோடு மதுரை மாநகருக்கு செல்கின்றனர். அங்கு கண்ணகியுடைய பொற்சிலம்பினை கோவலன் விலை பேசுகிறான். அங்கு பொற்கொலன் ஒருவன் சூழ்ச்சி செய்கிறான். இதனால் பாண்டிய அரசன் கோவலனை கொள்கிறான். இதன் விளைவாக கண்ணகி கோவத்தோடு அரசின் முன் சென்று வழக்காடுகிறாள். தன்னுடைய கணவன் கள்வன் அல்லன் என்பதை அவள் நிலைநாட்டுகிறாள். இதுதான் அந்த கதை. இப்பொழுது அதிகமானோருக்கு இந்த கதை இப்பொழுது ஞாபகம் வந்திருக்கும். இதனை இயற்றியவை குறித்து சில மணித்துளிகள் நான் கூறுகிறேன். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாம் கண்ட குலவர்களில் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என தேசிய கவி பாரதியாரால் போற்றப்பட்ட இளங்கோவடிகள் ஆவார். இவர் நெடுஞ்சேரலாதனின் மகன், சேர அரச குலத்தில் பிறந்தவர். இவர் செங்குட்டவனின் தம்பி. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஆயினும் சமய வேறுபாடில்லாதவர். இளமையில் துறவு மேற்கொண்டவர். இந்நூலின் சிறப்புகள்: இதில் முத்தமிழ் பற்றியும் முச்சுடர் பற்றியும் முன்னீதிகளை பற்றியும் அதிகமான குறிப்பு கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் சிலப்பதிகாரம் அதிகமானோருக்கு தெரிந்தாலும் அதன் சிறப்புகள் அதன் மேடையில் சொல்லி கூற முடியாது. அத்தனை சிறப்புகள். பொன்னியின் செல்வனை குறித்து அதிகமானோர் என்று நாம் பார்த்தோம். அதற்கு நிகரான இன்னொரு நூல் என்றால் அது சிலப்பதிகாரம்தான். அதே போன்று அடுத்து இந்த சிலப்பதிகாரத்தின் கதை மாந்தர்களின் இயல்புகளை குறித்து நான் உங்களிடம் கூறப்படுகிறேன். கண்ணகி குலமகளாக கற்புக்கரசியாக தன்னுடைய கணவன் மேல் விழுந்த வீண் பழியை துடைத்தவளாக காட்டப்பட்டுள்ளார். மாதவி ஒழுக்கமுள்ளவளாக காட்டப்பட்டுள்ளார். பாண்டிய அரசன்
தன்னுடைய தவற்றை உணர்ந்து தன்னுடைய வளைந்த கோலை உயிரிந்து நிமிற்றுகிறவனாக காட்டப்பட்டார். இங்கனம் ஒவ்வொரு கதை மாந்தரும் தங்களுடைய உணர்ச்சியை இளங்கோவடிகள் தன்னுடைய செயல் மூலம் அதை விளக்கியுள்ளார். வித்யா விகாசினி மெட்ரிக் பள்ளி துடியலூர். இலக்கியா. ஆதியில் பிறந்த மொழி தென்பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம்பாரதி கர்ஜித்த மொழி. இந்த உடல் சாம்பலானாலும் சாம்பலோடு பூத்து கமழும் வீரம் முழங்கும் என் தாய்மொழியான தமிழுக்கும் இந்த அவைக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று நான் உங்கள் முன் எனக்கு பிடித்த புத்தகம் என்னும் தலைப்பில் அமர காவியமான பொன்னியின் செல்வனை பற்றி பேச வந்துள்ளேன். இந்நூல் கல்கி அவர்களால் எழுதப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் புதினமாகும். இப்புதினம் புதுவெள்ளம், சுழற்காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாக சிகரம் என 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இக்கதையில் வீரம், தியாகம், நட்பு, காதல், பாசம், துரோகம் என அனைத்து உணர்ச்சிகளும் உள்ளடங்கியுள்ளது. இப்புத்தகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் ராஜராஜ சோழராகிய அருள்மொழிவர்மரே ஆவார். கிருஷ்ணரையொத்த அழகும் கம்பீரமும், பீமசேனனுடைய தேக பலமும், யுதிஷ்டரை மிஞ்சிய தர்மமும் கருணையும், கர்ணனுக்கு இணையான கொடையும், போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு இணையானவருமான பொன்னியின் செல்வர் ஈழத்துக்கு சென்று படைத்தலைமை வகித்து போர் நடத்தினார். அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி போர் என்றாலே போர் நடக்கும் நாட்டின் அனைத்து வளங்களும் அழித்தாகிவிடும். ஆனால் நம் பொன்னியின் செல்வரின் போர் முறைக்கும் மற்றவர்களின் போர் முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. வெற்றி கொண்ட நாட்டு மக்களிடமிருந்து உணவுப் பொருட்களை கைப்பற்ற கூடாது என்பதற்காக சோழ நாட்டிலிருந்து சைன்யத்திற்கு உணவுப் பொருட்களை வரவைத்தார். ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருந்த போதிலும் மக்களின் முகங்களில் அச்சத்தின் அறிகுறியோ பீதியின் சின்னமோ சிறிதும் தென்படவில்லை. மக்கள் தத்தம் காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பெண்களும் குழந்தைகளும் கலகலவென்று சிரிக்கும் சப்தம் கூட கேட்டது. தஞ்சை பெரிய கோவில் கட்டிட வேலை செய்தவர்களுக்கு இலவசமாக மோர் வழங்கிய பெண்ணுக்கு கூட சிலை வெடித்து கோபுரத்தின் உச்சியில் வைத்தவர் ராஜராஜ சோழர். அனைவரும் பொன்னியின் செல்வராகிய ராஜராஜ சோழருக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் என்றார்கள். ஆனால் இவரோ, நான் இப்பொழுது இன்னொருவருக்கு சொந்தமான இந்த அரியாசனத்தை அபகரித்து கொண்டால் என் வாழ்நாளெல்லாம் இதை நினைத்து வேதனைப்படுவேன் என்று கூறி தனது சிறிய தந்தையாகிய மதுராந்தக தேவரின் சிரசில் மணிமகுடத்தை சூட்டினார். இத்தகைய குணாதிசயங்களை கொண்டவரை இந்த நாடு நகரமெல்லாம் போற்றி புகழ்வதில் அதிசயம் ஒன்றும் இல்லைதானே. தமிழை வாழ வைத்து கலைகளை இரு கண் என பாவித்து மக்கள் பணியை மகேசன் பணியாய் ஏற்று வாழ்ந்த போற்றும் பெரிய கோவில் நாயகனின் வரலாற்றை அறிய என் மனதின் அடங்கா ஆர்வமே என்னை இப்புத்தகத்தை படிக்க தூண்டியது. சோழர் தொல்குலத்தின் மங்கா மணிவளக்காம், சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வியாம், ராஜராஜனின் அருமை தமக்கையாம், அழகும் விவேகமும் சரிவிகிதத்தில் பெற்றவள், சோழ நாட்டின் மேல் அளவற்ற பற்று கொண்டவள், சோழ நாட்டு மக்களின் அன்பிற்கு உரித்தானவள், ராஜராஜனின் வெற்றிக்கு பின் இருந்த பெண் இவள். ஆண்களால் ஆளப்பட்டு வந்த உலகத்தில் தனக்கென ஓரிடத்தை உருவாக்கியவள். மந்திரிகள் அனைவரும் இவளிடம் கேட்பார்கள் முன் யோசனை, இவள் எடுத்த முடிவிற்கு இல்லை மறு யோசனை. சுமார் 1000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த நவீன பெண்ணியத்தின் வடிவமாம் இவளே இளைய பிராட்டி குந்தவை தேவியாம். இன்றைய காலகட்டத்திலும் பெண்களின் அரசியல் ஈடுபாடு குறைவாகவே காணப்படும் பட்சத்தில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னரே அரசு நிர்வாகத்தில் மிக முக்கியமான இடம் வகித்து வந்தார் குந்தவை தேவி. இவ்வாறு பெண் குலத்திற்கே முன்னோடியாக திகழ்கிறாள் குந்தவை தேவி. பொன்னியின் செல்வனை படித்தேன். வாசிப்பு பழக்கமானது, வரலாறு இஷ்டமானது. புத்தகங்கள் பிடித்து போயின, மற்றவையெல்லாம் சலித்து போயின. பொன்னியின் செல்வனை படித்தேன், புத்தகத்தின் பக்கங்களுக்குள் தொலைந்து போனேன். ஆம், பொன்னியின் செல்வனை படித்தேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பிரதீக்ஷா.
நான் 8ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம் என்கிற தலைப்பில் அக்னி சிறகுகள் என்னும் புத்தகமே ஆகும். ஒவ்வொருவருக்கும் தமது வாழ்நாளில் உன்னதமான அறிவை கொடுத்த புத்தகம் என்று ஒன்று எப்போதும் இருக்கும். அந்த வகையில் எனது வாழ்வை ஒளி பிறக்க செய்தது மறைந்த குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் என்னும் புத்தகமே ஆகும். எங்கள் கிராமத்தில் தொடக்கப்பட்ட நூலகத்தின் வாயிலாக அந்த புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு எனக்கு இளம் வயதிலே அமைந்தது. அந்த சமயத்தில் திரு அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களுடன் உரையாடும் நிகழ்ச்சிகளை எங்கள் ஊர் தொலைக்காட்சியில் அடிக்கடி பார்க்க நேர்ந்தது. அப்போது அவரது பதில்களும் அறிவியல் சார்ந்த உரையாடுகளும் என்னை அவர் மீது மிகுந்த பக்தனாக மாற்றியது. அப்துல் கலாம் அவர்களின் இளமை காலம் முதல் அணுசக்தியில் அவரது அபீர்தனமான ஆற்றல் மற்றும் இந்திய அரசுக்கு அவர் செய்த அறிவியல் சாதனைகள் அனைத்தையும் எளியவர்கள் மற்றும் குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் அளவில் தமிழில் எழுதப்பட்டிருந்தது அந்த புத்தகம். இப்புத்தகம் தமிழ், தெலுங்கு, குஜராத், மலையாளம், ஒரியா, சீனம் உள்ளிட்ட 13 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்துல் கலாம் அவர்களின் தன் எழுதிய அக்னி சிறகுகள் என்னும் புத்தகத்தில் தன்னுடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் மிக முக்கியமானது அவர் ராமேஸ்வரத்தில் கண்ட இந்து முஸ்லிம்ஸின் ஒற்றுமை பற்றியது. கலாமின் தந்தை ராமேஸ்வரம் கோவில் தலைமை குருக்கள் பசி லட்சுமணனும் சாஸ்திரியும் நெருங்கிய நண்பர்கள். இவர் படிப்பிற்காக இவரது சகோதரி தன் நகையை வைத்து கொடுத்த பணத்தில் படித்து பின் அரசுதவி தொகை மூலம் தொடர்ந்து படித்திருக்கிறார். படிப்பு முடிந்ததும் விமானப்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சரகத்தின் தொழில்நுட்ப பிரிவு நேர்முகை தேர்வு செல்லும் கலாம் களைப்பு பதட்டத்தில் தேர்வாக முடியவில்லை. கலாம் முஸ்லீமாக இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் இந்து மத குறிப்புகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். தன் எந்த மதத்தின் நபராகவும் முன்னேற்றாமல் புத்தகம் முழுக்க சம்பவங்களை கூறி வருவது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். கலாமுக்கு விமானம் ஓட்ட முடியாமல் போய்விட்டதே என்ற ஏமாற்றம் இருந்தும் இங்கு விமானம் உருவாக்கும் பணி கிடைப்பதால் ஆறுதல் அடைந்தார். இவருடைய சம்பளம் 250 ரூபாய். போர்ஜெட் விமானத்தில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவரும் இவரே. வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதே தன் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்பதை நினைவுபடுத்தி கொண்டதாக கூறுகிறார். படிக்கும் நாமும் இந்த வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இவர் பிறந்தார். இவரது அப்பா பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான மதிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் விவேகம் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி செல்வதர்ஷினி. நான் இன்று ஏற்றுக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும் என்றார் கவிஞர் வைரமுத்து. அப்பேற்பட்ட புத்தகத்தை இன்று பெருமளவில் யாரும் போற்றுவதும் இல்லை, படிப்பதும் இல்லை. ஏனினும் புத்தகத்தை மறவாத இவர்கள் இப்புத்தக கண்காட்சியை அரங்கேற்றியது என்னை மிகவும் களியடைய வைக்கிறது. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். அப்படி சமீபத்தில் நண்பனாகி என் மனதை கவர்ந்த புத்தகம்தான் மால் லெனின் அவர்கள் எழுதிய கல்பனா சாவ்லா விந்தை பெண்ணின் வியப்பூட்டும் கதை. இந்நூல்தான் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூலாகும். பெண்களே நம் நாட்டின் கண்கள் என்னும் வாக்கியத்திற்கேற்ப பெண்கள் பல துறையில் தங்களது வளர்ச்சியை நிலைநாட்டி வருகின்றனர். அவர்களுள் முக்கியமான ஒருவர்தான் மண்ணிலிருந்து விண்ணிற்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமைக்குரிய கல்பனா சாவ்லா. பல பெண்களுக்கு ஓர் முன்மாதிரியாக திகழ்கிறார். இப்புத்தகம் முழுவதும் கல்பனா சாவ்லாவின் வரலாற்றை கூறினாலும் இப்புத்தகத்தில் நான் கற்றுக்கொண்டது பல. 1961ஆம் ஆண்டு ஜூலை 1 தேதியில் பனாரசிதாஸ் சாவ்லாவுக்கும் சன்யோகிதா தேவிக்கும் 4வது குழந்தையாக சாவ்லா பிறக்கிறார். 4வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்து விட்டதால் கல்பனாவின் வீட்டில் பெரிதும் ஆர்வமில்லை. தன் இளம் வயதில் இருந்தே விண்ணில் பறக்க வேண்டும் என்ற ஆசை
கல்பனாவுக்கு இருந்தது. பஞ்சாபில் பள்ளி படிப்பை முடித்த கல்பனா பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்னும் பிரிவில் ஆர்வத்தோடு சேர்ந்தார். 1982 இன்ஜினியரிங் இளங்கலை அறிவியல் பட்டம் படித்த 3 பெண்களில் கல்பனாவும் ஒருவர். 1986 முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற கல்பனா தொடர்ந்து ஏரோஸ்பேஸில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டமும் பெற்றார். என்னிடம் தனித்திறமை என்று எதுவுமே இல்லை, என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே என்று கூறிய ஐன்ஸ்டீனை போல் ஆர்வத்தோடு படித்து இத்தனை பட்டங்களையும் பெற்றார். ஏனினும் தான் விரும்பிய விண்வெளி துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தேடலும் கல்பனாவிடம் இருந்தது. அவ்வெண்ணத்திற்கும் தேடல்களுக்கும் ஓர் வாய்ப்பு வந்தது. நாசாவின் விண்வெளி கூடத்தில் பணிபுரிய கல்பனாவிற்கு அழைப்பு வந்தது. வந்த வாய்ப்பை தவறவிடாமல் நாசாவில் ஏரோஸ்பேஸ் பொறியியலராக பணியில் அமர்ந்தார். அது மட்டுமல்லாமல் விண்வெளி பயணத்திற்காக கல்பனா தேர்வு செய்யப்பட்டார். தனது கனவு நிறைவேறியது என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மொத்தம் 2 முறை விண்வெளிக்கு சென்றார். முதல் முறை செல்லும் போதே பல தடைகளையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிட்டது. ஆனால் அவரது விடாமுயற்சியால் அனைத்து தடைகளையும் முறியடித்துவிட்டு வெற்றி அடைந்தார். 2வது முறை சென்று வரும் வழியில் விண்கலம் வேறு பாதையில் சென்று வெடித்து சிதறியது. கல்பனாவின் இழப்பை இந்தியாவாலும் அமெரிக்காவாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனது அவரின் விண்வெளி பயணம் உலக சாதனை பெற்றது. இப்புத்தகம் மூலம் என்னுடைய தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, சாதிக்கும் எண்ணம் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் விதமாக இது அமைகிறது. சிறுமிகளுக்கு கனவு காண கற்றுக் கொடுக்கிறது. வெற்றியில் கற்பதை விட வீழ்ச்சியில் கற்பது அதிகம் என்பதையும் நான் உணர்ந்தேன். அக்கறையான தாய், அன்பான மகள், திறமையான சக பணியாளர் மற்றும் பல பங்குகளை நம்மை சுற்றியுள்ள மகளிர் நயம்பட வகிக்கின்றனர். அப்பேற்பட்ட பெண்களை நாம் மதித்து நடத்திட வேண்டும். நீங்கள் புத்தகம் படிப்பவராக இருந்தால் அப்பழக்கத்தை ஒருபோதும் கைவிட்டராதீர்கள். இன்றும் ஆரம்பிக்கவில்லை என்றால் இன்றே ஆரம்பியுங்கள். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் என்பது போல் படித்து கொண்டே இருங்கள், ஒரு பொழுதும் வீண் போகாது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி. 9வது மாணவி நந்திகா ஸ்ரீ. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் சரித்திரம் படைத்தவள் மலாலா யூசப்ஜாய். மலாலா யூசப்ஜாயின் அவரது துணிச்சலும் வீரதீர செயல்களும் என்னை வெகுவாக கவர்ந்தது. எனவே நான் மலாலா என்ற சுயசரிதை புத்தகத்தில் என்னை வெகுவாக கலர்ந்த சில வரிகளை பற்றி தங்களிடம் உரையாற்ற வந்துள்ளேன். பாகிஸ்தானில் ஸ்குவாட் பள்ளத்தாக்கில் கைபர் மாவட்டத்தில் 1997 ஜூலை 12ஆம் நாள் மலாலா பிறந்தாள். பெண் குழந்தை பிறந்த நாளை ஓர் இருண்ட நாள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மலாலா பிறந்தாலும் மலாலாவின் பிறப்பை அவர் தந்தை கொண்டாடினார். ஆப்கானிஸ்தானில் மிக சிறந்த வீராங்கனையான மைவாண்டிஸ் மலாலா என்ற ஒரு பெண் போராளியின் பெயரை அவருக்கு சூட்டினார். ஆனால் அதில் துன்பத்தால் தாக்கப்பட்டவள் என்ற பொருள் இருந்ததால் அந்த பெயரை சூட்ட அவர் தாத்தா வருத்தம் கொண்டார். மலாலாவின் தந்தை மலாலா பிறப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே பெண்களுக்கான ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருந்தார். மலாலாவின் தந்தை மிக நேர்மையாகவும் தைரியமானவராகவும் இருந்தார். மேலும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப மலாலாவும் இளம் வயதிலிருந்தே மிக நேர்மையாகவும் மிக துணிச்சலாகவும் வளர்ந்தார். பெண்களுக்கு எதிராக பல கொடுமைகளை செய்து கொண்டிருந்த போது பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிராக பல செயல்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து மனம் வருந்திய மலாலா தனது தந்தையிடமே கேட்டார். அதற்கு மலாலாவின் தந்தை பக்கத்து நாடான ஆப்கானிஸ்தானில் பெண்கள் இதைவிட அதிக துயரத்தை அனுபவிப்பதாகவும் பெண்களுக்கான அனைத்து பள்ளிகளையும் தீ வைத்து கொளுத்தியதாகவும் அங்கு பெண்களை ஓர் அடிமை போல் நடத்துவதாகவும் அறிந்து கொண்டார். இதை பார்த்து மனம் வருந்திய மலாலாவை பார்த்த தன் தந்தை, நீ ஓர் பறவையை
போல் சுதந்திரமானவள். உன் கனவுகளை நோக்கி பயணம் செய், உன் சுதந்திரத்தை நான் பாதுகாப்பேன் என்றார். ஜியாவுதீனின் இந்த வார்த்தைகள் தான் மலாலாவின் இத்தனை தூர பயணத்திற்கு ஒரு ஊன்றுகோலாய் அமைந்தது என்றே சொல்லலாம். மாடல் மெட்ரிக் பள்ளி பிரசன்னா 9ஆம் வகுப்பு. என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரசன்னா தற்பொழுது என்னை கவர்ந்த புத்தகம் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இக்கருத்துக்களுடன் நான் படித்த புத்தகம் திருமூலர் இயற்றிய திருமந்திரமாகும். இது சுமார் 3000 பாடல்களை கொண்டது. அந்த பாடல்கள் ஒன்றே குலம், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினமின் நமலிலை நானாமே சென்ற புகந்தே இல்லைனும் சித்தத்து நின்ற நிலை பெரு நீர் நினைத்து உரிமையினே. இந்த பாடலின் பொருள், மனிதன் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துவதற்கு யமுனை பற்றி அச்சம் தேவையில்லை. கூசாமல் சொல்ல வேண்டிய நல்வழி இதுவிட வேறு இல்லை. தற்பொழுது திருமூலரை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். 63 நாயன்மார்கள் ஒருவராகவும் 15 சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுவர் தான் இவர் இயற்றிய திருமந்திரம் சுமார் 3000 பாடல்களை கொண்டது. இந்த 3000 பாடல்களும் தமிழ் 3000 என்று அழைப்பர். மற்றும் இதனுடைய முக்கிய கருத்தானது மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தினர் மற்றும் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே என்ற முக்கிய கருத்தை திருமூலர் இங்கு வைக்கின்றார். திருமூலருடைய வாழ்வு காலம் இன்றும் சரியாக தெரியவில்லை. இன்றுள்ள தொற்புல அறிஞர்களை வைத்து இவர் சுமார் கிபி 3000 முதல் 50ஆம் ஆண்டுக்குள் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுவர். அன்பே சிவம் சிவமே அன்பு என்றும் தான் இந்த திருமந்திரம் நூல் கூறப்படுகிறது. போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலந்தது பூங்குல திணைத்துணை மலர் கொண்டு ஏற்றினன் திருமுக தெமக்களுள் மலரும் எழில்நலை கொண்டனன் திருவடுவும் தேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சொல் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. இதுக்கும் திருமலருக்கும் என்ன சம்பந்தம்? போற்றியன் வாழ்முதலாகிய பொருளை, அதாவது சிவபெருமானே அந்த புத்தகத்தில் இயற்றி அந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி நம்மை சிறந்த வழியில் காட்பதற்கான் இந்த பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது. வெற்றிதான் தோல்விக்கு முதல் படி. இக்கருத்துக்களுடன் நான் பிரசன்னா தற்பொழுது உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதே பள்ளியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி யாழினி. அவையின் நான்றோர்களே சான்றோர்களே, நெற்றி கண்திறப்பினும் குற்றம் குற்றமே என கூறும் நக்கீரன் வழிவந்த நடுவரவர்களே, எனதருமை ஆசிரிய பெருமக்களே, எனது இனிய நண்பர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் பாரதியார் கவிதைகள் தொகுப்பாகும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாரதியின் வரிகள் போலவே அவரது எழுத்தினை கண்களால் கண்டு சிந்தையில் பருகும் போது அக முழுதும் இன்பத்தேன் பாயும். காதல், பக்தி, தேசியம், தத்துவம், வீரம், நகைச்சுவை என பல தனிச்சுவைகளை கொண்டது இன்ப களஞ்சியம் இப்புத்தகம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாரையும் மஞ்சாத நெறிகளும் என பெண்ணையும் பேசி பல புதுமை பெண்ணை பெற்றவன் என் முண்டாசு கவி பாரதி. பேச பேச தீராத பெருமை கொண்டவர். கவித்துவம் இவரது மகத்துவம். பெரிதினும் பெரிது கேள் சிதையா நெஞ்சுக்கொள் ரௌத்திரம் பழகு என்ற ஒரே வரியில் ஓங்கி பொருள் நிறுத்தும் கவிதைகள் இவரது கவிதை தொகுப்பில் ஏராளம் தாராளம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று என் பாட்டன் பாரதியின் வரிகளை படிக்கும் பொழுது தமிழரின் வீரம் நெஞ்சுரம் உணர்த்தும் பிறருக்கு. பேச பேச தீராத பெருமை கொண்டவர். கவித்துவம் இவரது மகத்துவம். பாரதியின் வரிகள் கூற வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே, நான் பிரதோஷா. புனித பிரான்சிஸ் பள்ளி என்னும் பெருமழையின் ஒரு துளி நான் இங்கு வந்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்கள் 5 காப்பியங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. அவை சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி மற்றும் குண்டலகேசி. 5 காப்பியங்களில் எனக்கு மிகவும் பிடித்த நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இது 5730 உரைகளை கொண்டுள்ளது.
தேவாரத்தில் குறிப்பிடாத சில இடங்களும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது 7ஆம் நூற்றாண்டிற்கும் முந்தையது என்பதை அறியலாம். கதைக்களத்திற்கு செல்லும் முன் என் தாயை பற்றி சில உரைகள் கூற ஆசைப்படுகிறேன். என் தாய் தமிழ். தமிழ் என் மொழி, எம்மொழி. வள்ளுவ வாக்கில் எழுந்தது தமிழ், பாரதி நாக்கில் எழுந்ததும் தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர் என பாட வைத்ததும் தமிழே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என ஆட வைத்ததும் தமிழே. தமிழ் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் தமிழ் இல்லை. தமிழை வளர்ப்போம், தமிழர் என்பதில் பெருமை அடைவோம். பாதி உயிரும் கையில் தனிச்சிலம்பும் கொண்டு ஆவி குடிப்போன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் என்று உங்கள் மன்னனிடம் சொல்லுங்கள். இது ஒரு வசனம். யாரால் உரைக்கப்பட்டது? எதற்காக கையில் ஒரு சிலம்பு? ஏன் அவர் பாதி உயிரும் கொண்டிருக்கிறார்? யார் அந்த மன்னர்? இவை அனைத்திற்கும் பதில் உண்டு சிலப்பதிகாரத்தில். சிலப்பதிகாரம் 3 பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது. அவை புகார் காண்டம், மதுரை காண்டம் மற்றும் வஞ்சி காண்டம். முதலில் புகார் காண்டம். புகார் காண்டத்தில் கதையின் முக்கியமான கதைமாந்தர்களான கோவலன் மற்றும் கண்ணகி இருவரின் திருமணம் மற்றும் இல்லற வாழ்வை எடுத்துரைக்கிறது. மேலும் மாதவி என்னும் ஓர் ஆடல் மகள் இருந்தாள். அவள் மீது கோவலன் விருப்பம் கொண்டதாக முதற்காண்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவலன் மாதவியுடன் சில நாட்கள் வாழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. பிறகு கோவலன் தன் தவறுணர்ந்து கண்ணகியிடம் வந்தான். ஆனால் தன் முன் கோவலன் வரும் முன்னரே கண்ணகிக்கு கோவலன் தம்மை தேடி வருவதாகவும் இருவரும் ஊர் பெயர்ந்து செல்வது போலும் அவரேதும் தவறிழைக்காமல் கொலையுற்று போவதாகவும் தன் கணவனருக்கு நேர்ந்த அநீதியை தாமே கேட்பது போலும் கனவு தோன்றியதாக தம் தோழி தேவந்தியிடம் கூறினாள் கண்ணகி. அவ்வேளையில் தான் கோவலன் கண்ணகியிடம் திரும்பினான். தன் தவறை நினைத்து வருந்துவதாகவும் வேறெந்த தவறும் தாம் இழைக்கப் போவதில்லை என்றும் இருவரும் ஊர் பெயர்ந்து மதுரை செல்ல போவதாகவும். அடுத்து அதே பள்ளியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி பிரதீக்ஷா. பூமியின் அழுத்தத்தில் நிலக்கரி வைரமாக அவதாரம் எடுத்தது போல சமூக கொடுமையின் அழுத்தத்தில் ஒரு மனிதன் கவிஞனாக அவதாரம் எடுத்தார். அவர்தான் பாரதி. பாரதியின் வாழ்க்கை குறிப்புகளை ஒரு மனிதன் கேட்டாலே போதும், அவனுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை கடந்து செல்வான் சிறிய காற்று என்று நினைத்து. பாரதி என்றால் கவிதை, கவிதை என்றால் பாரதி என்று எண்ணும் அளவிற்கு அவர் மிகப்பெரிய சாதனை செய்துள்ளார். மூட நம்பிக்கையின் முதற்கதவை தன் முண்டாசால் முட்டி மோதி பிளக்க எண்ணிய பாரதியின் வரிகள் வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குலத்தில் என்பார், துஞ்சுவது முகத்தில் என்பார். நன்றி. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என முத்தமிழாய் திகழும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இவ்வரையில் குடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் குரலுக்கிணங்க பல மனிதர்கள் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றனர். அந்த வகையில் ஏவுகணை மனிதன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்ற பெயருக்கே உரித்தானவர் APJ அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் என்னும் நூலே எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அக்னி சிறகுகள் என்னும் பார்க்கடலில் ஒரு துளி அமுதான என்னை ஈர்த்த புத்தகங்கள் என்னும் தலைப்பில் அப்துல் கலாம் ஐயா நமக்கு கொடுத்த கருத்துக்களை இங்கே தெரிவிக்க விளைகிறேன். சின்னஞ்சிறு தீவான ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் APJ அப்துல் கலாம். இவரது வாழ்வானது அசாதாரணமான மன உறுதி, அயராத விடாமுயற்சி, செய்யும் செயலில் தனியாத தாகம் என இவையே அவர் வாழ்வின் வெற்றிக்கு வித்திட்டவை. நீங்கள் கதிரவனை போல எரிய வேண்டும்
ஒளிர வேண்டுமென்றால் முதலில் கதிரவனைப் போல எரிய வேண்டும் என்கிறார் அப்துல் கலாம். அவர் இந்தியாவின் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் மாணவர்கள் அவரிடம் தவறாமல் கேட்கும் கேள்வி உங்களுக்கு மிகவும் பிடித்தவை எவை என்பதுதான். அதற்கு அப்துல் கலாம், மாணவர்களின் வாசிப்பால் விடுதலை பெறுகின்றன நூலக புத்தகங்கள் என்பதை என் செவிகள் கேட்பதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் என்கிறார். நவீன வாழ்வானது நமது பல பழக்க வழக்கங்களை மாற்றியிருந்தாலும் படிக்கும் பழக்கமானது இன்றும் நம்முள் இருந்து வருகிறது. விலை மதிப்பிட முடியாத பண்பு நலன்களை வளர்ப்பதற்கு படிக்கும் பழக்கம் மிகவும் உதவுகிறது என்றும், தான் சிறுவயதில் வாசித்த எந்த ஒரு புத்தகத்தையும் மறந்ததே இல்லை என்றும் குறிப்பிடுகிறார் அப்துல் கலாம். அவர் கல்லூரி காலங்களில் ஆங்கில இலக்கிய புத்தகங்களை படித்து வந்தார். அதில் அவரை ஈர்த்த 3 முக்கிய புத்தகங்களை குறிப்பிட்டுள்ளார் அப்துல் கலாம். அவர் குறிப்பிட்ட முதலாவது நூல் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் என்ற நூலாகும். இந்நூலானது தான் வருத்தமாக இருந்த காலங்களில் தன்னை தட்டி கொடுக்க தவறியதே இல்லை என்று எழுதுகிறார். அவர் குறிப்பிடும் 2வது நூல் திருக்குறளே ஆகும். உலக பொதுமறையான வள்ளுவமே என் வாழ்வில் எனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம் என்கிறார் அப்துல் கலாம். அதோடு அவரை ஈர்த்த குறளாக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற குறளை கூறுகிறார். இதுவே இக்குறளே அவரின் வாழ்வின் வெற்றிக்கு வித்திட்டதாக இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். அவர் குறிப்பிடும் 3வது நூல் மேன் தி அன்னோன் என்ற நூலாகும். இந்நூலானது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு சேர சிகிச்சை அளிப்பதன் மூலம் நடப்பதை குறிக்கிறது. இதன் மூலம் அப்துல் கலாம் ஐயாவிற்கு மருத்துவத்துறையின் மீதுள்ள ஆர்வமும் தெரிய வருகிறது. அவர் வாழ்வின் பல சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு அவருக்கு உதவிய 3 நூல்களாக பகவத்கீதை, குரான் மற்றும் வேதத்தை குறிப்பிடுகிறார். என்னை மிகவும் ஈர்த்த சில அடிகளை கொண்ட ஒரு நிகழ்வை கூறுகிறேன். அவர் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தின் நேர்முக தேர்விற்காக நின்று கொண்டிருந்த போது மிகவும் பதற்றமாக இருந்தது என்றும், அப்போது அவர் ஆசிரியரான லக்ஷ்மண சாஸ்திரி கூறிய ஒரு சிந்தனை அவர் நினைவுக்கு வந்தது என்றும் எழுதியுள்ளார். அந்த சிந்தனையானது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காமல் இருப்பதே வெற்றி பெறுவதற்கான முதல் வழி என்பதாகும். இறுதியாக அவர் நமக்கு கொடுத்த இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்குமாறு கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நன்றி அக்ஸ்பதா. அடுத்து நாகினி வித்யாலயா 8ஆம் வகுப்பு மாணவி நந்தனா. தமிழை வாழ்த்திய உரையை துவங்குகிறேன். பல துறைகளில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இன்னும் இளைஞர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது 11வது குடியரசுத் தலைவரான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை சுயசரித்திரத்தை எழுதிய அக்னிச்சிறகு என்னும் நூல் தான் என்னை மிகவும் ஈர்த்த நூலாகும். ராமேஸ்வரம் பகுதியில் மசூதி தெருவில் பிறந்து வானத்தில் வேலி கட்டிய தனி மனிதனின் வெற்றி தோல்விகளை மட்டும் இப்புத்தகத்தில் சொல்லவில்லை. நவீன இந்தியாவினுடைய விஞ்ஞான கட்டமைப்பின் ஏற்ற இறக்கங்களும் தொழில்நுட்ப முன்னணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் முயற்சியும் அதன் போராட்டமும் நம் கண் முன்னே விரிகிறது. இப்புத்தகம் அப்துல் கலாம் மற்றும் அவர் நண்பர் அருண் திவாரி ஆகியோர் எழுதினர். இப்புத்தகம் ஆங்கிலத்தில் இருந்தது. இதனை மூசிவலிங்கம் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்தார். இப்புத்தகம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, ஒரியா, மராத்தி, சீனம் உட்பட்ட 13 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்துல் கலாம் தான் எழுதிய அக்னிச்சிறகு புத்தகத்தில் தன்னுடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் மிக முக்கியமானது அவர் ராமேஸ்வரத்தில் கண்ட இந்து முஸ்லிம ஒற்றுமை பற்றியது. அப்துல் கலாம் அவர்கள் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே. கலாம் அவருடைய அப்பாவும் அதே பகுதியை சேர்ந்த லக்ஷ்மண சாஸ்திரி என்பவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். வகுப்பில் ஒரு முறை கலாமும் லக்ஷ்மண சாஸ்திரி அவருடைய மகனும் அருகே அமர்ந்திருக்க ஆசிரியர் கலாமை கண்டித்து பின்னால் அமர சொல்லி இருக்கிறார். இதனால் மனமுடைந்து போன லக்ஷ்மண சாஸ்திரி அவருடைய மகன் அழுதே விட்டார். பின்னர் சாஸ்திரி அவருக்கு விவரம் தெரிய வர, ஆசிரியரே இது போன்ற வேற்றுமைகளை புகுத்தக்கூடாது என்று கண்டித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த ஊரில் இந்து முஸ்லிம உறவு இருந்தது போல் பின்னாளில் தான் சென்ற ஊர்களில் எவையேனும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே மதிய உணவு இடைவேளை தாண்டி நேர மேலாண்மையில் அதிகமான எண்ணிக்கையில் வந்ததுனால சில பேர் சேர்த்திக்கிறதுனால இந்த மாதிரி நேரம் ஆயிடுச்சு. 8, 9, 10வது படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் பேச்சு போட்டியோட முடிவுகள் 3 பரிசுகள் மற்றவங்களுக்கெல்லாம் சான்றிதழ்கள் வழங்கப்படும். 3ஆம் பரிசு இனியா ராமகிருஷ்ணா வித்யா
The questions are on infi-bounds mode. Pay attention. The questions are on infi-bounds mode. Does anybody not know what is an infi-bounds? You don't know what is an infi-bound. The question starts with this gentleman, right? He doesn't answer. You answer. Who gets the next question? You don't get the next question. She gets the next question. Okay, that is infi. Then she gets a question, she doesn't answer, they don't answer, they answer it. The next question comes here. This makes the quiz random, so there are no easy questions, tough questions. Somebody got easy, somebody got tough. That randomness will take care of it. Okay? One round is exclusively audio and video. Right. Let's move on to the first one. Yeah. The first one is on comics. I'm going clockwise. Team number 1. Originally conceptualized as a village simpleton in 1983, quickly became one of the Tinkle Comics' most popular characters. Has retained, has been popular ever since. Wait, couple of instructions. There is a mic switched on. Yeah, don't touch this, don't bend this, just leave it as it is. Okay, don't touch the mics, don't bend. You will see a green light. If there is a green light, it is on. No, on the console. It's on. Can I have a check before that? Yeah, you answer and then we'll go. Shikari Shambhu. No. Supandi is right. 10 points to team number 2. You can take madam's help for scoring. அங்கே வந்து சொல்லுங்க. Yeah, 10 points. Now introduce yourself quickly. I am Abhinav and my teammate is Harshit. Okay. Pratik Arjun, sir. Not to me, to them. I am Pratik Arjun. My teammate is Anish Sardi. We both study in PSVB Millennium School, 9th standard. Leave that. No. We both are Kavin and Keshav representing PSP Millennium. Millennium. Okay, this is a PSPB quiz now. I may as well have come to your school and done this. Yes. Yeah. Check. Check. I'm Neha and this is my partner Jayant. Sir, I am a 10th student called Kaushik. That's a nice way of Sir, to be free. I'm Sujan UK and he's Ayush Ganesh. Okay. He's the lone wolf among the teams, so he's given that. So 10 points. That's okay, fine. We'll take it. Right. Now question number 2 to team number 3. Team 2. Team 2. Yeah. Go on. Second question. Yeah. Supandi, employee of the year. Next one. Okay. Every superhero has an alter ego in the human verse. So Superman's is Clark Kent, right? But he also has a name in his own planet called Krypton. And that name means the voice of God. What is his name? You will see a lot of comics with this cover. Please leave the mic alone. Yeah. Keep it bent and then leave it there. I guess it's Kal. Full name. Yeah. Kal-El. Kal-El is right. Kal-El basically means the voice of God. Okay, Kal-El. 10 points to team 3. Question to team 4. Yeah, that's Kal-El. The iconic comic book writer, editor, publisher, producer was the creator and co-creator of more than a dozen characters. Include Spider-Man, X-Men, Iron Man and all that. Passed away 4 years back, I think. The picture is on next slide. I just want the name of the gentleman. For you. Huh? What happened to your mic? They took it, okay. Stan Lee is great. Okay, Stan Lee is 10 points. Question, team 5, question number 4. The hero first appeared in a
story called the Singh Brotherhood. Several alterations were made during the setting, name and nickname, and finally settled on the name Christopher Walker and the nickname dash dash dash. 3 blanks for 3 words. Name the hero and if possible the nickname. Just give me the name of the hero. Okay, I need an answer. Team 5. Always take a guess. Guess costs you nothing. The first team I'll give some time. The rest teams I'll rush. Team number 2. So Winnie the Pooh. Winnie? Winnie the Pooh. You need a clue. No, I said no clues. Winnie the Pooh. He's saying Winnie the Pooh. Winnie the Pooh. Okay, okay. Not. Shaktiman. No. I put that name just to confuse people. No negatives. Okay, I'm going to the audience. Anybody? There are 3 blanks there with nickname. Look at the alternate name, Christopher Walker. Yeah, I can give clues now. There are no points. Christopher Walker is a clue. Walker is a clue. Walker. And there are 3 blanks there. Walker. The Phantom. Sir, but there are 3 blanks. What is he called? The nickname. I said, give me the name of the hero or possible nickname. Phantom is the answer. I said the name. And if possible, the nickname. You would have said Phantom? Okay. He lives in the jungle, so What is he called? He's called the... What is Phantom called? The ghost who walks. The ghost who walks. Okay, and this is the first comic. The first comic of Phantom. Okay. There are a lot of, quirks like this. The Phantom comic is called the Singh Brotherhood. Aladdin was originally published in Chinese. Okay. So there are plenty of things that are unknown with the things that you know. Question number 5, please. The space adventure. Okay, there was already a character called Buck Rogers. So when the strip came out, they wanted to establish it in competition against him. Right? And the strip was by Alex Raymond. And the heroes, 2 companions were Dale Arden and Hans Zarkow. Who was the hero? Whose question is this? 5. No, he didn't answer. So I didn't answer. So they are. Oh, it just. No, it just passed by. It's yours still. I'll give you 5 seconds. The rest I'm going to run through. So no idea. No idea. Buzz Lightyear. Who's this? Sir, team 6. Oh, you answered. Okay, fine. Yeah. Buzz Lightyear. Buzz? Lightyear. No. No? No? Be ready with your answers. No. Anybody there? Blonde hair, space traveler. Sir, it's from Marvel. Flash Gordon. Yes, Flash Gordon is the answer. Right. Again, question comes to you. The man who created Phantom also created Mandrake the Magician. In that comic, who's a friend of Mandrake, who's also prince of an African country? This guy was billed as the strongest man in the world at that time. He's an African man, prince of a country in the story. What is his friend? You discuss among yourself. Yes. Just give me the name. Yeah, picture next slide. Picture next slide, go on. Yeah. Nobody reads these comics nowadays, I guess, but it's an old one and a classic one. Yes. No. Anybody here? No? Guess. Black Panther. No. No? 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 Cheetah, because he's wearing that vest. Good try. It's probably the cheetah he killed. Anybody there?
He was called Lothar, Prince Lothar. Okay, popular characters those days, right? Audience very little, but I have one question for you also. This was a famous Tamil comic strips in the 70s called Balay Balu. Okay, script was by V. Krishnamurthy. He was one of the most popular writers. He had written plenty of stories and comics and stuff like that. He was known by a name which basically means a naughty child, the first part, and an uncle on the second part. Anybody? I think it's Vandu Mama is right. Vandu Mama is right. Vandu means a naughty child in Tamil. Mama is uncle. Vandu Mama is right. I'll give you scores at the end of 2nd, 4th and the 5th round. Okay? Now let's go anti-clockwise and we'll wait for Govind to switch screens. Yeah, you total the every round and keep it. So end of 2nd round we'll have. Yeah. Question to you. Round 2. Audio visual round. All questions are audio visuals. Yes. This movie is adapted from a series of 4 books by Cressida Cowell. Just name the movie. You will have the video now. Okay there, bud. We're going to take this nice and slow. Here we go. Here we go. Position 3. Go 4. How to train your dragon. Fantastic. 10 points. Question number 2. Yeah. Based on a novel by Peter Benchley, stars Roy Scheider and Martin Brody, as Martin Brody and Richard Dreyfuss, and also, you don't want the video? Jaws. Jaws is fine. Yeah. 10 to team 5. Jaws, you see the video also. Everybody says, huh? What? You yelled shark. We've got a panic on our hands on the 4th of July. Is it true that most people get attacked by sharks in 3 feet of water? Peter Benchley is the writer. Steven Spielberg is the director. Yeah. What we are dealing with here is a perfect engine, an eating machine. We're not only going to have to close the beach, we're going to have to hire somebody to kill the shark. Bad fish. Okay. So 10 to team 5 and we move to team 4. Yeah, Jaws. Next one. Yeah. Tolkien's book. Give me the specific name for the movie book. The scene is called The Battle of the 5 Armies. Just have a look. Send in the goats. Yes, please. Can you go back to the question, Govind? Yeah. Is it The Hobbit? It is The Hobbit. It is The Hobbit. It is not part of the first trilogy. It's not Lord of the Rings trilogy. It's Hobbit. Okay. 10 to team 4. Next one to you. Identify this movie adapted from the novel of the same name by Daniel Handler. Video next slide. Blue skies smiling at me, nothing but blue skies. Violet, Klaus, and Sonny were intelligent children. Most everything that happened to them was rife with misfortune and despair. Your parents have perished in a terrible fire. Perished means killed. We know what perished means. Hello, 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 children.
I am Count Olaf, your new guardian. Okay. Can you go back to the question? Can you go Question back to the is, what is this movie called? It's Adam's Family. No. No? The Peculiar Children. No. Sir, Nosferatu? No. A series of unfortunate Fantastic events. answer. 10 points to team 4. A series of unfortunate events. It's called a series of unfortunate events. 10. Yeah, the question comes to you again. They answered, so it will come to you. Next. Adapted loosely from Chetan Bhagat's novel 5 Points. Someone name the film. I think this is a sitter. What is a machine? आप मुस्कुरा क्यों रहे हैं? Actually, sir, but Yes. 3 Idiots. Yes, 3 Idiots. There are. Bro, obviously I know. Yeah, this. audience, please keep quiet. Don't answer because people are able to hear you from there. Anyway, he knew it as soon as it came up. So, always give the benefit of the doubt to the competitor. Yes. 10 to 3. Okay. Question to team 2. Is the third of the series of 4 by Arthur Conan Doyle featuring the detective Sherlock Holmes, originally serialized in the Stand magazine, set in Dartmoor in Devon. That's a clue. Identify the novel movie by this same title. Video next slide. After the 4th round, team 1 yet to open again. Team 2 60, 3 20, 4 50, 5 30 and 6 40. Okay. There 40, 50, 60. Okay. So this team is leading. Okay. Still catchable with a couple of questions. So I'm going to use my discretion here and look for specific answers. If not, I'll give part points just to break the tie. Okay. Yes. 270, team 3 30, team 4 60, team 5 40 and team 6 50. Okay. So team 1, team 3 and team 5 win the consolation prizes, right? With 50 points on third place is team number 6. With 60 points, team number 4 comes second. And a fantastic 70 points. I really like the spirit in which young name? Anish Sardi. Yeah, young Anish Sardi came out with 3 quick fire answers. And thanks largely to him and his teammate, they are at 70 and the first prize winners. Okay. May I request Ms. Gayatri to come over and distribute the prizes, please? Lone Wolf, still third. Just look at the camera for